Hi, welcome to my channel. It வந்து சமச்சர் கல்வி accountancy okay 12th standard. So நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து chapter 2 accounts for non-profit organization. Problems வந்து exercise 20 to 22 பார்க்கலாம். Okay, 20, 21, 22 3 problems. So இந்த 20 to 22 வந்து one sort of problems. Okay, so இதில் வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்கனாக்கா ஃபைனல் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பண்ணுங்கள், பேலன்ஸ் ஷீட் போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ they'll give the information based on receipts and payments. Receipts and payments கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பேஸ் மேலே நம்ம வந்து we have to prepare income and expenditure account as well balance sheet. ஸோ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்கும். ஓகேவா, சேம் லைக் லாஸ்ட் இயர் நம்ம எப்படி படித்தோமோ அதே மாதிரி தான் நம்ம படிக்க போகிறோம் இதில். ஓகே ரைட், ஸோ நம்ம பார்க்கலாம். From the following receipts and payments account from following information given below of Ramanathan Sports Club prepare income and expenditure account for the year ended 31st December 2018 and the balance sheet as on that. So balance sheet போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, receipts and payments account கொடுத்துருக்காங்க. ஸோ cash in hand and cash at bank. ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் தவிர. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டில் இருக்குது கேபிட்டல் ஃபண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு இது பிரச்சனை இல்லை, அதனால் இது எடுத்துக்கிறது தேவையில்லை. ஓப்பனிங் இஸ் immaterial, you're not going to take the opening. Okay, to subscription only for current year we are going to take. ஸோ கரண்ட் இயர் மட்டும்தான் நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எடுப்போம். இது வந்து ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இது வந்து 2019, அடுத்த வருஷம் நம்ம இயர் 2018 எடுக்கிறதுனால இது நம்ம லைபிலிட்டி சைடில் போடணும். 2017 பற்றி நீ நாட் டு பாதர். ஓகே, ஸோ திஸ் ஒன் இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ இட் இஸ் அன் இன்கம். 2019 யூ ஆர் ரிசீவிங் இன் அட்வான்ஸ், ஃபார் நெக்ஸ்ட் இயர் யூ ஆர் ரிசீவிங். ஸோ ஏதாவது அட்வான்ஸ் இருந்தாக்கா வில் கால் இட் ஆஸ் liability. So I am posting it in liabilities. Okay, entrance fees, it's an income. Okay, general donation. So general donation it's 7,000, just small amount. So adanala I am posting as income side. Okay, sale of old sports material, this is also income. Sale பண்றீங்க. Okay, miscellaneous receipts, it's an income. Okay, இதில் பார்க்கலாம். Rent, expenditure. Entertainment expenditure. Furniture, it's an asset. கரெக்டா? Sports material purchase, இது வந்து நம்ம வந்து ஓப்பனிங் மெட்டீரியல் கன்சியூம்டு இருக்கா நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் வந்து கொஸ்டின் மார்க்காக வைக்கிறேன். வில் சி. ஓகே, ஸோ மேட்ச் எக்ஸ்பென்சஸ், yes, it's an expenditure. Investment made, it's an asset. Okay, balance carried down, yes, இது வந்து நம்ம பண்ணுற receipts and payments is nothing but what? It's a cash book. So cash bookனா நீங்கள் இது ரெண்டுமே cash in hand, cash at bank, it comes under assets. ஓகே, ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இங்கே இருக்க சைடு எல்லாமே liabilitiesல போயிடும், இங்கே இருக்க சைடு வந்து assetsல போயிடும். ஓகே ரைட், நெக்ஸ்ட் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் ஃபண்ட் ஆஸ் ஆன் 1st January 2018 30,000 கேபிட்டல் ஃபண்ட் கொடுத்ததுனால தான் நான் வந்து இது ரெண்டும் டிலீட் பண்ணிட்டேன். ஓகே, ஓப்பனிங் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 3,000, க்ளோசிங் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் நான் சொன்னேன் இது கொஸ்டின் மார்க்காக வச்சுக்கலாம், பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் நத்திங் பட் மெட்டீரியல் கன்சியூம். ஓகே, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம் நம்ம எடுக்கணும், அவ்வளோதான். ஓகே, வில் சி how to do the problem. Okay, right, so I think this is comfortable. ஓகே, இதில் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போட்டுடலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ எம் ஜஸ்ட் இது வந்து எப்படியாச்சும் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ இது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஐம் கோயிங் டு டேக் ஓன்லி 2018. ஸோ நம்ம கிவன் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, அது ஓகே ப்ராப்ளம், நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லை. இந்த புக்ஸ் ஆஃப் ராமநாதன் ஸ்போர்ட்ஸ் கிளப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட். ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர் rupees, இன்கம் rupees. ஸோ ஃபர்ஸ்ட் இது எடுக்கல. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஐம் டேக்கிங் இட். ஓகே, பை சப்ஸ்கிரிப்ஷன் only for 2018 ஐம் டேக்கிங் இட். 2019 ஐம் கோயிங் டு டேக் இன் த liabilities. ஓகே, நெக்ஸ்ட் entrance fees, yes, it's an income. General donation, yes, less than 10,000. Okay, sale of old sports material, yes, I'm going to consider. Miscellaneous receipts, yes. Okay, so எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்ட், எஸ். என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், எஸ். ஃபர்னிச்சர், நோ. இது வந்து எல்லாம் போயிடும், அசெட்ஸில் போயிடும். ஸோ நான் அசெட்ஸில் வந்து ஃபர்னிச்சர் போட்டிருப்பேன். இதோ ஓகே, ஃபர்னிச்சர் இஸ் அண்ட் வாட்? ஃபர்னிச்சர் இஸ் அண்ட் asset.
ஸோ ஃபர்னிச்சர் வந்து இதில் போட்டு நீங்கள் ரெண்டுமே ஒரே இதோட மெயின்டைன் பண்ணிட்டு போட்டுருந்தா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஓகே, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் நத்திங் பட் கன்சியூம். ஸோ நான் இங்கே போட போகிறேன். டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம் ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங். நம்மளுக்கு தெரியும் இது ஓப்பனிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் 3000. ஸோ 3000 இது பர்ச்சேசஸ் எவ்வளோ பண்ணீங்க 13,000 ப்ளஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ரைட். க்ளோசிங் வந்து வில் கேவ் 5,000. ஸோ 5,000 நான் ரிடியூஸ் பண்ணுறேன். ஸோ ஐம் கெட்டிங் 11,000. ஓகே, 3 + 13 16லேருந்து 5 எடுத்துட்டா வில் கெட் 11,000 7 11,000. அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் எப்பயுமே நம்மளுக்கு இட் கோஸ் இன் த அசெட்ஸ். ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பற்றி முடிஞ்சிடுச்சு. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எப்படி எடுத்திருந்தேன், ஓப்பனிங் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங். ஓப்பனிங் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது, பர்ச்சேசஸ் ப்ளஸ் க்ளோசிங் மைனஸ். க்ளோசிங் எடுத்துகிட்டு அகைன் ஐ போஸ்ட் இந்த அசெட் சைட் பிகாஸ் க்ளோசிங் எப்பவுமே நம்ம வந்து அசெட்ஸில் தான் போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. மேட்ச் எக்ஸ்பென்சஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ரைட். மேட்ச் எக்ஸ்பென்சஸ் எஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இஸ் அன் அசெட். ஸோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட் மேட் போட்டீங்க. ஓகேவா, அசெட்ஸில். ஸோ பேலன்ஸ் கேரிடாக நான் சொல்கிறேன். எப்பயுமே க்ளோசிங் வந்து நம்ம எதில் போடணும், வி ஹவ் டு போஸ்ட் இட் இன் த அசெட் சைட். கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் கேஷ் அட் பேங்க். ஓகே, ரைட். இன்னொன்று வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்னு ஆல்ரெடி நான் இது சொன்னேன். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இட்ஸ் அண்ட் லைபிலிட்டி. ஸோ லைபிலிட்டிஸில் போட்டேன், முடிஞ்சிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் ஹவு த ப்ராப்ளம்ஸ். ஜஸ்ட் ரெண்டுமே சைமல்டேனியஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே கன்ஃபியூஷன் ஆகாது. ஸோ ரெண்டுமே ஒரே தடவை போட்டால் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இதை நான் டோட்டல் பண்ண 47,500 வருது. இந்த டோட்டல் 45,200 வருது. தி டிஃப்ரென்ஸ் இஸ் 2,300. திஸ் இஸ் நத்திங் பட் சர்ப்ளஸ். ஓகே, ரைட். இந்த சர்ப்ளஸ் எடுத்து கேபிட்டல் ஃபண்ட் ஆல்ரெடி நம்ம ப்ராப்ளம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நான் ஆல்ரெடி ப்ராப்ளம் கொடுத்தது நான் வந்து கேபிட்டல் ஃபண்ட் கிவன். ஓகே, ஸோ சர்ப்ளஸ் எனக்கு இப்போ தான் வந்து 2,300. ரெண்டு ஆட் பண்ண 32,300. ஸோ இது மொத்தத்தை நான் எனக்கு ஆட் பண்ணால் how much I'm going to get here 48,300. both get tallies. That's it. Simple problem. Okay, this is not very tough. ரொம்ப tough problem இல்லை. ஸோ அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ப்ராப்ளம் நம்பர் 21. ஓகே, இதுவும் சிம்பிள் தான். Right. From the following receipts and payments of account of Aircard Youth Association, prepare income and expenditure account for the year ended 31st March 2019 and balance sheet as on that. Receipts and payments account for the year end. Receipts and payments கொடுத்தாங்க. ஸோ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எஸ், தே கேவ் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ அதனால இது எனக்கு தேவையில்லை. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் கவர்மெண்ட் எந்த இது பண்ணாலும் வில் கால் இட் ஆஸ் லைபிலிட்டிஸ். இது எப்பவுமே லைபிலிட்டிஸில் போயிடும். ஓகேவா, ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா வில் கெட் இட் இந்த அந்த பர்டிகுலராக அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த கிராண்ட்ஸ் பண்ணாக்கா it goes in the liabilities. Okay, subscription, it's an income, right? Admission fees, income. Prize fund, it's an income. Bank interest, it's an income, right? Banker number kudukranga. Sale of newspaper, it's an income. Next, salaries, expenditure, right? Office expenses, expenditure. Books purchased, it's an asset. Okay, books purchased நம்ம பார்க்கலாம். Right, it's an asset. Next, stationery purchased பார்க்கலாம். Newspaper purchased, it's an expenses. Okay, stationery இது related கீழே இருக்குது, அதனால தான் நான் வந்து இது ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ப்ரைஸஸ் awarded, it's an expenditure. நம்ம ப்ரைஸஸ் கொடுக்குறோம் மற்றவங்களுக்கு. ஓகே, ஸோ பேலன்ஸ் கேரிட் அண்ட் ஆப்வியஸ்லி இட் கோஸ் இன் த அசெட் சைட். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம இது பார்க்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா ஸ்டாக் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் புக்ஸு 9,200. ஸோ புக்ஸ் ரிலேட்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ புக்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் ஆல்ரெடி இருக்குது, ப்ளஸ் புக்ஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. புக்ஸ் ஆர் அசெட். ஓகே, இங்கே வந்து புக்ஸ் ஆர் அசெட் பிகாஸ் இவங்க நடத்துறது வந்து சேரிட்டி வந்து புக்ஸ் ரிலேட்டட். நெக்ஸ்ட்டு அப்படின்னா இங்கே புக்ஸ் என்ன அசெட் ஆகிடும். ஓகே, ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ், சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ். திஸ் இஸ் நத்திங் பட் அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, அவுட்ஸ்டாண்டிங். இதில் என்ன பண்ணீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கிட்ட ஆட் பண்ணுவீங்க. ஓகே, அசெட்ஸில் போடுவீங்க, அவ்வளோதான்.
because it's a current year the outstanding இருக்கிறதுனால. Stock of stationery on, this is nothing but opening stationery, இது closing stationery. Opening closing purchases நம்மளுக்கு தெரியும். So opening stock plus purchases minus closing, what are the amount you are getting? That is nothing but stationery consumed. Okay, so in the closing மட்டும் என்ன பண்ணுவீங்க? Okay, so இந்த closing மட்டும் என்ன பண்ணுவீங்க? இது வந்து நம்ம இதில் போட்டுருணும், இதில் அசெட்ஸில், இது வெறும் இந்த அமௌண்ட் மட்டும் அசெட்ஸில் போயிடும். ஓகே, பண்ணலாம், ப்ராப்ளம். டு கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் லைபிலிட்டிஸ், நான் லைபிலிட்டிஸில் போட்டேன். ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் பிகாஸ் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது நம்மளுக்கு, ஸோ நான் பை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் போட்டேன். ஓகே, ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் அதில் இருக்குது. அட்மிஷன் ஃபீஸ், எஸ் இட்ஸ் அன் இன்கம், இட்ஸ் அன் இன்கம், ரைட். நெக்ஸ்ட் ப்ரைஸ் ஃபண்ட், எஸ் ப்ரைஸ் ஃபண்ட், சாரி ப்ரைஸ் ஃபண்ட், எஸ். நெக்ஸ்ட் பேங்க் இன்ட்ரெஸ்ட், எஸ். சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர், எஸ். எல்லாமே முடிஞ்சிடுச்சு, ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் பாருங்கள். salaries, yes, considered. Office expenses considered. Books not considered. Books is an asset, so assetல போயிட்டேன். Opening books, okay, purchase பண்ணியிருக்கேன். ஸோ புக்ஸ் பர்ச்சேஸ்ட் எவ்வளோ? 15,000. ஓகே, ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, அதனால தான் போட்டிருக்கேன். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ், ஸோ ஸ்டேஷ்னரி கன்சியூம், ஓப்பனிங் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ், எஸ் இட்ஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ப்ரைஸஸ் ஃபண்ட், எஸ். இது வந்து பை பேலன்ஸ் கேரிட் டவுன், இட்ஸ் அன் அசெட். கோ டு த அசெட்ஸ், யூ ரைட் கேஷ் இன் ஹேண்ட். ஓகே, 9,900. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இது பாருங்கள், ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் நம்மளுக்கு தெரியும், எங்கே போடுவீங்க? ஓப்பனிங் ஃபண்ட், capital fund 20,000. okay, stock of books, if the opening stock of books are asset. okay, books நம்ம ஐயோ புக்ஸ், இங்கே புக்ஸ் தான் எங்களுக்கு மெயின், அதனால தான் இது வந்து அசெட். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் 9,200. ஓகே, நம்ம எக்ஸ்பெண்டிச்சரில் போடக்கூடாது. சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ், ரெண்டு இடத்துல வரும். ஒன்று வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஆட் பண்ணுங்கள், இன்னொன்று அசெட்ஸில் போடுங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு outstanding subscription, then last stock of stationery 2,000, that is closing. அவ்வளோதான், நீங்கள் போடுறப்பே ஆட்டோமேட்டிக்காக போட்டால் முடிஞ்சிடும். ஸோ இந்த டோட்டல் வந்து ஐ எம் கெட்டிங் 37,100. ஸோ இது 29,300 டிடக்ட் பண்ண I'll get 7,800. 7,800 இதில் ஆட் பண்ண I'll get 27,800. ஸோ both will get tallied. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் problem number 22. I think last problem. Okay, rate பார்க்கலாமா? Okay. From the following is the receipts and payments of Neyveli Science Club for the year ended 31st March 2018. Okay, receipts and payments account for the year ended. So கொடுத்துட்டான். Balance to balance broader. நான் சொன்ன balance broader பார்க்குறப்ப நம்ம என்ன பார்க்கணும்? Capital fund. Capital fund கொடுத்தாங்களா? எஸ், கேபிட்டல் ஃபண்ட் நம்மளுக்கு கொடுத்தாங்க, அதனால இது எடுத்துக்கவே கூடாது, ஜஸ்ட் கட் ஆஃப். ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் அன் இன்கம், லைஃப் மெம்பர்ஷிப் இஸ் அன் லைபிலிட்டி. கரெக்டாக லாஸ்ட் டைம் படித்தோம் நம்ம. எக்ஸிபிஷன் ஃபண்ட் ரிசிப்ட். ஓகே, எக்ஸிபிஷன் ஃபண்ட், எஸ் இட்ஸ் அன் இன்கம். ரிசிப்ட் சொன்னாவே இன்கம். சேல் ஆஃப் சயின்ஸ் எக்யூப்மெண்ட், இங்கே பாருங்கள் 6,000 சேல் பண்ணியிருக்கீங்க. புக் வேல்யூ எவ்வளோ? 5,000. 6,000லேருந்து 5,000 எடுத்துட்டா என்ன வந்துச்சு? ப்ராஃபிட் வந்துச்சா லாஸ் வந்துச்சா? ப்ராஃபிட். எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது? 1,000 rupees. ஸோ 1,000 நம்ம இன்கம் சைடில் போடணும். ஓகே, அவ்வளோதான். மிஸ்லேனியஸ் இன்கம், எஸ் இன்கம். இதில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஓவர் டிராஃப்ட், இது நான் என்ன சொன்னேன்? நம்ம எடுக்கவே கூடாது. ப்ராட் டவுன் ரிலேட்டட் நம்ம எடுக்கக்கூடாது. ஓகே, போஸ்டேஜ், எஸ் இட்ஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். சயின்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ், இங்கே சயின்ஸ் ரிலேட்டட் இருக்கிறதுனால இது அசெட். Okay, next laboratory expenses, yes it's an expenses. Secretary honor, yes expenses. Audit fees expenses. General expenses expenses. Exhibition expenses. Balance carried and ரெண்டுமே எங்கே போயிடும்? அசெட்ஸில் போயிடும். ஓகே, க்ளோசிங். ரைட், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் 6,400. சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூட் 600 2019. இங்கே என்ன சொன்னாங்க? நம்ம இயர் என்ன இருக்குது? 2018. நம்ம இயர் என்ன இருக்குது? 2018 இருக்குது. கரெக்டாக 2018. ஆனால் அவங்க கொடுத்த ஒர்க் எப்போ கொடுத்துருக்காங்க? 2019 கொடுத்துருக்காங்க. 2019 மீனிங் என்ன? திஸ் இஸ் ஃபார் நெக்ஸ்ட் இயர். கரெக்டாக, அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இட்ஸ் நத்திங் பட் அன் அட்வான்ஸ். ஓகே, ஸோ அட்வான்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுவீங்க? இது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்ததுனால 2 places வரணும். ஓகே, ஐ ஷோ யூ. ஸோ அட்வான்ஸ் நெக்ஸ்ட் இயர் வந்துச்சுன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணுங்கள், லைபிலிட்டிஸில் போடுங்க. சிம்பிள்.
ஓகே சயின்ஸ் எக்யூப்மெண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க சயின்ஸ் எக்யூப்மெண்ட்டு ஸோ க்ளோசிங் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ரைட் சர்ப்ளஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸ் ஷுட் பி கெப்ட் இன் ரிசர்வ் ஃபார் ஸோ சர்ப்ளஸ் வந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து அந்த அமௌண்ட் வந்து ரிசர்வாக பண்ணலான்னு சொன்னால் சர்ப்ளஸ் வந்தால் தான் சர்ப்ளஸ் வரலன்னா நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது அதுவும் ஞாபகம் வச்சுங்க பார்க்கலாம் இல்லை சர்ப்ளஸ் வர மாட்டேங்குது ஆன்சர் டெஃபிசிட் வருது ஓகே அதுவும் நான் சொல்கிறேன் அது வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் ஓகே ரைட் இல் ஸ்டார்ட் த ப்ராப்ளம் ஓகே ஸோ ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் லைக் ஐ மெயின்டைன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஆஸ் வெல் பேலன்ஸ் ஷீட் ஸோ நம்ம சைமல்டேனியஸாக ஒன்றுனா போட்டுட்டு போயிடலாம் ஓகேவா ஸோ தட் இட் வில் பி ஈஸி ரைட் இது எப்படியாச்சும் வராது பிகாஸ் தே கேவ் யூ ஓப்பனிங் கேபிட்டல் ஓகே சப்ஸ்கிரிப்ஷன் எஸ் கன்சிடர்ட் பை சப்ஸ்கிரிப்ஷன் ஓகே லைஃப் மெம்பர்ஷிப் லைபிலிட்டிஸ் ஸோ லைபிலிட்டிஸில் போயிடுங்க லைபிலிட்டிஸில் எஸ் சப்ஸ்கிரிப்ஷன் yes subscription received in advance okay subscription received in advance you post it here okay so one second இது வந்து actually balance இது வந்து overdraft so we have to post it in the liability side okay this is mistake இது வந்து liability sideல போட்டுங்க okay overdraft இருக்கறனால okay right next one second life membership liability to exhibition fund receipt yes exhibition fund receipt sale of இது வந்து I got profit because 6,000 5,000 எடுத்து I'll get 1,000 so 1,000 okay miscellaneous income yes okay bank overdraft you have to post it in the liability side okay so இது ஞாபகம் வச்சுங்க just a mistake okay so bank overdraft முடிஞ்சிச்சு next என்ன சொன்னாங்க postage expenses is my expenses so I'm writing here okay next science equipment purchase no science equipment purchase வந்து இது வந்து asset so நம்ம ஒரு working notes பார்க்கலாம் laboratory expenses yes secretary honorum yes okay next audit fees yes general charges yes exhibition expenses yes இது ரெண்டுத்தை வந்து நம்ம assetsல போட்டுட்டோம் ஓகேவா so இது cash in hand and cash at bank so cash in hand cash at bank I posted okay இதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் வந்து இங்கே போட்டுட்டேன் ஓகே ஸோ லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸும் போட்டாச்சு ஓகே லைஃப் மெம்பர்ஷிப்பும் போட்டாச்சு ஸோ கேபிட்டல் ஃபண்ட் 6,400 முடிஞ்சிச்சு ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூட் 600 ஆஃப் நெக்ஸ்ட் இயர் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம we have to deduct ஸோ இந்த மைனஸ் பண்ணால் I'll get 8,100 okay இதே எடுத்து நான் எங்கே போடுவேன் liability சைடில் ஸோ liabilities I'm going to post it as subscription received in advance 600 முடிஞ்சிச்சு science equipment ஸோ இது வந்து ஓப்பனிங் இப்போ நம்ம க்ளோசிங் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு ஸோ ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது இங்கே போட்டுக்கோங்க பாருங்கள் ஓப்பனிங் எவ்வளோ 5,000 பர்ச்சேசஸ் எவ்வளோ 10,000 ஓகே அதில் சிலர் நான் சேல் பண்ணிட்டேன் ஓகேவா ஓப்பனிங் எவ்வளோ 5,000 ஓப்பனிங் எங்கே பார்ப்பீங்க they gave you right opening 5,000 ஓகேவா சாரி ஓகே ரைட் ஓப்பனிங் எவ்வளோ 5,000 பர்ச்சேசஸ் எவ்வளோ 10,000 ஆல்ரெடி பர்ச்சேசஸ் கொடுத்துருங்க க்ளோசிங் நம்ம கண்டுபிடிக்கணும் இதான் கொஸ்டின் மார்க் ஓகே ஸோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம சேல்ஸ் இங்கே பார்த்தோம்ல 5,000க்கு 5,000 சேல் பண்ணியிருக்காங்க ஸோ 5,000 நான் வந்து டிடெக்ட் பண்ணுறேன் ஸோ I'll get how much 10,000 so 10,000 is my closing value this closing value I'm going to post it in the asset side I'm going to post in the asset side as by closing stock of science equipment so I'll get 10,600 okay so 10,600 is my closing stock of science equipment that's it okay so இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த டோட்டல் எடுக்க போகிறேன் ஓகே ஸோ இந்த டோட்டல் ஆட் பண்ண I'll get 16,600 okay so in the total add panna I'll get 18,000 so here I'm getting deficit of how much 1,400 so 1,400 எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா I'm going to post it in the
ஹியர், தட் இஸ் மைனஸ் டெஃபிசிட். சர்ப்ளஸ் வந்து ஆட் பண்ணிங்க, இது வந்து மைனஸ் பண்ணுவீங்க, கரெக்டாக? ஸோ இது 6,400 1400 எடுத்துட்டா ஐ கெட் 5,000. சப்போஸ் உங்களுக்கு அதே மாதிரி சர்ப்ளஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, சர்ப்ளஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கனாக்கா, இந்த டெஃபிசிட் பிளேஸில் சப்போஸ் சர்ப்ளஸ் வந்திருக்கு, இந்த டெஃபிசிட் பிளேஸில் என்ன பண்ணுவீங்கன்னா ரிசர்வ். ஓகே, அவங்க சொல்லியிருக்காங்க ரிசர்வ் ஃபார் நியூ ஆடிட்டோரியம். ஸோ இங்கே ரிசர்வ் ஃபார் நியூ ஆடிட்டோரியம். சப்போஸ் 6,000 உங்களுக்கு 1,400 சர்ப்ளஸ் வந்துச்சு. ஸோ 1,400 போட்டுருவீங்க, அவ்வளோதான். சர்ப்ளஸ்ன்னு போட மாட்டீங்க. ஸோ என்ன போடுவீங்க, அந்த பிளேஸில் ரிசர்வ் ஃபார் நியூ ஆடிட்டோரியம் போடுவீங்க. இதில் நம்ம டெஃபிசிட் வந்ததுனால நம்ம ஃபர்தராக மூவ் பண்ண மாட்டோம். ஓகேவா? அவ்வளோதான். ரைட். ஸோ இது ரெண்டத்தை டேலி பண்ணால் 10,600 வருது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கணுன்னாக்கா நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு மற்ற வீடியோஸ் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.